துலாம் ராசி 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த மாதிரியான பலன்களை தர காத்துக்கிட்டு இருக்காரு குரு. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க துளாராசிக்கு குரு பார்வை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எப்பவுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் தப்பிச்சு போயிடக்கூடாதுங்க. அது என்னன்னா 5ஆம் பார்வையாக உங்கள் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. குடும்பம் வீட்டு தனஸ்தானத்தை பார்த்தா என்ன கிடைக்கும்? கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்தால் குழந்தை பிறக்கும். கல்யாணம் நடந்து குழந்தை பிறந்ததுன்னா வீடு வாங்குவீங்க, வாகனங்கள் வாங்குவீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை அமையுது. அதுலேயும் உங்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பிரிந்தவர்கள் கூடுவார்கள். ஏதோ பிரச்சனையில் கணவன் மனைவி பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனை பிரிந்து போனவர்கள், குழந்தைகள், சார் அவன் அமெரிக்காவில் இருக்கான், நான் இங்கே இருக்கேன், அவன் ஜெர்மனியில் இருக்கான், இவன் ஃப்ரான்ஸில் இருக்கான், எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும். எல்லாரும் சேர்ந்து செய்கிறீங்க. அதே நேரத்தில் வருமானங்கள் நல்லா வரும், உடல் ஆரோக்கியம் வரும், பேரும் புகழும் எடுக்கலாம். இப்போ ஒரு மனுஷன் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் பேரும் புகழும் எடுக்கிறதுங்கிறது தெய்வீக அருள் வேண்டும், இவங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் இவங்க ஜாதகத்தில் அந்த குரு சிம்மத்துக்கு வந்தாலும் நல்லாயிருக்கும், கடகத்தில் வந்தாலும் நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நிறைய டாக்டர்ஸ், நீதிபதிகள் தான் இந்த ராசியில். இவர்களுக்கு அத்தனை பேருக்கும் சுபபலனும் பேரும் புகழும் தரக்கூடிய, அவார்டு வாங்கக்கூடிய சின்னத்திரை பெரிய திரை நடிகர்களுக்கு கூட இது ஒரு அற்புதமான காலம். முயற்சி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கான பரிகாரம்னா என்ன சொல்லலாம் சார்? ஒரே ஒன்று தாங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு வெற்றி முருகனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு செவ்வாய்க்கிழமையில் அந்த பால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, பொதுவாகவே திருச்செந்தூர் போகணும் அப்படின்னாலே உங்களுக்கு முதல்ல கடலில் குளிச்சுட்டு, நாழி கிணறுல குளிச்சுட்டு, ஸ்கின் ப்ராப்ளம் போகணும். அதுக்காக தான் கடலில் குளிங்க, அந்த உப்பு தண்ணியில் குளிங்கிறது. அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் குளிக்கும்போது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மைண்டு ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கிடைக்கும். சண்முகரை போய் வழிபட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு சண்மதி, உங்கள் உடம்பு மட்டும் இல்லை புத்தியும் கூர்மையாக இருக்கும். பன்னீர் இலையில் கொடுக்கக்கூடிய அந்த விபூதி மிகப்பெரிய ஔஷதமாக ஒரு மந்திரமாவது நீர் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. டெய்லி வச்சுக்கிட்டிங்கன்னா எதிரிகள் அடங்குவார்கள். துலா ராசிக்காரர்களுக்கு வெற்றி தரும் சுபபலன்கள் அதிகமாக அமையும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.